ஆமாப்பா, சாமி தான் மகாவை காப்பாத்துற வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கு. அதுக்காக தான் நானும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி என் மேல எப்பேற்பட்ட பழிய சுமத்துனீங்க. மகாக்கு கொடுத்த பாலையும் காஃபியும் நான் தான் தட்டி விட்டேன். அவ மேல இருக்கிற வன்மம் எனக்கு குறையவே இல்ல. நான் இன்னும் திருந்தவே இல்ல. பழைய வெண்ணிலாவா தான் இருக்கேன்னு எல்லாரும் என்னென்ன சொன்னீங்க. அம்மாவும் திருந்தாம பழைய வெண்ணிலாவா இருந்தா உன்னை தலைமுழுகிடுவேன்னு சொன்னாங்க. நான் அப்படி இல்லைன்னு எவ்வளவு கெஞ்சின கதர்ன. ஆனா நீங்க யாரும் என்ன நம்பல. நீங்க எல்லாரும் என்ன நம்பணும் தான் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரோ தெரியல. அதுக்காக உன் உயிருக்கே ஆபத்து வரணுமா என்ன? அப்படி சொல்லாதுக்கா. நானும் மகாவும் உன்னை சந்தேகப்படவே இல்லக்கா. அது எனக்கு தெரியும்டா. அம்மாவும் அப்பாவும் என் மேல நம்பிக்கை வைக்கணுமே, அதுதானே முக்கியம். கை வலிக்குதுடா. ஆனா என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இனிமேலாது அம்மாவும் அப்பாவும் என்ன நம்புவாங்கல்ல. எப்பவும் போல அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்கல்ல. என்னம்மா, என்கிட்ட பழைய மாதிரி பேசுவல்ல? ஐயோ, உன்னை புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேனேடி, என்ன மன்னிச்சிருடி. இனிமே உன் மனசு நோகிற மாதிரி நான் பேசவே மாட்டேன்டி. எங்களை மன்னிச்சிரு வெண்ணிலா. எனக்கு இது போதும்பா. என் கையில பட்ட காயம் எல்லாம் ஆறிட்ட மாதிரியே இருக்கு. பாவம், என்னாலதான் மதிக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துக்க முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல அத்தை, அடுத்த வருஷம் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வைப்பாங்களே, அப்போ ஆடிட்டா போச்சு. இப்பெல்லாம் செயின் ஸ்நாச்சர்ஸ் கையில கத்தியோட அலையிறானுங்க. சரியா பறிக்க முடியலன்னா ஆளை கொன்னுட்டு கூட செயினை பறிச்சுட்டு போவானுங்க போல இருக்கு. யாராவது அவனுக்கு வந்த பைக் நம்பரை நோட் பண்ணீங்களா? எங்க நோட் பண்றது? அங்க நடந்த ஸ்ட்ரகிள்ல அக்காவை பாக்குறதா உன்னை பாக்குறதான்னு பதறி ஓடி வந்துட்டோம். அதுக்குள்ள அவனுக்கு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. பைக் நம்பரை நோட் பண்ண முடியல. ஆனா அந்த ஏரியால சிசிடிவி கேமரா இருக்குங்க. அதுல கண்டிப்பா பைக் நம்பர் பதிவா இருக்கும்ல. அவனுங்களை விடக்கூடாதுங்க. எத்தனை லேடிஸோட செயினை பறிப்பானுங்களோ கொலை பண்ணுவாங்களோ தெரியாது. அவனுங்களை எல்லாம் விடவே கூடாது. இன்னைக்கே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்க. ஐயோ, அவனுங்களை புடிச்சு 4 தட்டு தட்டுனா என்ன காட்டி கொடுத்துருவானுங்களே. மகா, போலீஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சு இப்பதான் 2 பேரும் ஒரு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சிருக்கீங்க. நாமளும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் போலீஸுக்குன்னு போனா வேற வந்து அடையாளம் காட்டு, கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லுன்னு நம்மள அலைய விடுவாங்க. அப்புறம் இப்ப பாத்துட்டு இருக்க வேலையிலயும் பிரச்சனை வந்துரும். ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நினைச்சு மறந்துடலாம். இல்ல அண்ணி, இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் மகா, வெண்ணிலா சொல்றதுதான் சரி. கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறதுக்கெல்லாம் நமக்கு எங்கம்மா நேரம் இருக்கு? அதோட இவளை பாரு, 2 கையிலையும் கட்டு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கா. இவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு நம்மளால அலைய முடியுமா என்ன? வேண்டாமா, விட்டுடு. வெண்ணிலா ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். நாளுக்கு நாள் தங்க விலை ஏறும், செயின் திருட்டு அதிகமாயிடுச்சு. இனிமே நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியவே போக முடியாது போல இருக்க. இப்பவே இப்படின்னா நம்ம மதி வளர்ந்தா
நிலைமை எப்படி இருக்குமோ தெரியலையே. தாத்தா, நான் கராத்தே குங்ஃபுலாம் கத்துப்பேன். யாராவது என் பக்கத்துல வந்தானுங்க, ஒரே அடி, அவனுங்க காலி பண்ணிடுவேன். பொண்ணுங்கன்னா அப்படிதான் தைரியமா இருக்கணும். உன்னை அத்தை கராத்தே கிளாஸ்ல சேர்த்து விடுறேன். ஓகே? ஓகே அத்தை. அக்கா நீ வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அண்ணிய நான் கூட்டு போய் படுக்க வச்சுட்டு வரேன். வாங்க நீ போலாம். பார்த்து விடு. பார்த்துமா பாத்து பாத்து. வா. இனி யாரும் என்னை சந்தேகப்படவே முடியாது. என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் முடியாது. இனிமேதான் என்னோட ரியலான ஆட்டமே தொடங்க போகுது. இந்த வீட்டோட செல்வம், செல்வாக்கு எல்லாமே ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதுக்கு நான் கொடுத்த வேலை தான் இந்த காயமோ வலியும்.